Hi friends, good morning. Have a nice day. எங்கள் டேடி என் பக்கத்தில் படுத்து தூங்க ட்ரை பண்ணார். பட் நான் எழுந்துட்டேன்ல, அதுக்கு தான் எங்கள் டேடிக்கு தூக்கம் வரலையா, சும்மா படுத்துக்கிட்டே இருக்காரு. வழக்கம் போல் என்னை தூக்கி இந்த வண்டியில் போட்டுட்டாங்க. டிவி வச்சு விட்டுட்டாங்க, என்னுடைய சேனலில் வச்சுட்டாங்க. ஸோ என் ஃபேவரட் கோகுமேன் பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கள் மம்மி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஓகே, எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, சீக்கிரம் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட இல்லைப்பா, இன்றைக்கி லீவா? ஓகே எல்லாருக்கும் ஹாலிடே அப்படின்னா வெளியே எங்கேயாச்சும் போக ரெடி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா கூட்டிகிட்டு போகட்டும் என்னையும். ஏன்னா எங்கள் மம்மிக்கிட்ட இன்றைக்கி நான் வீடியோ அது இதுன்னு மாட்டிடக்கூடாதுல்ல. பாருங்கள், வெளியே விட்டுருக்காங்க, அப்போ கூட வீடியோ எடுத்துட்ருக்காங்க. வெளியே போயிட்டால் அந்த வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜாலியாக வெளியே சுற்றிட்டு வரலாம் இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். வா, என்ன ஒரு கலர்! ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் எங்கள் மம்மி என்னை செமையாக ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. என்னையே இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? வெளியே போக ரெடி ஆகிட்டோம். எங்கள் டேடி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாக்கா நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கே வர மாட்டோம்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டேன். எங்கள் டேடி என்னை தூக்கி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டாரு, டிரைவிங் சீட்டில். நானும் கார் ஓட்ட சீக்கிரம் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கும் பழகிடும்ல. பட் எங்கள் மம்மி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. எங்கே நான் அவங்களுக்கு முன்னாடி கற்றுக்கணுன்ட்டு ஒரு பயம், அதனால தூக்கிக்கிட்டாங்க. ஓகே டிமார்ட் ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ஃபஸ்ட் டைம் என்னை இந்த வண்டியில் உட்கார வச்சுட்டாங்களாம். எல்லோரும் அது ஒரு பெரிய அதிசயமாக பார்த்துட்ருக்காங்க பாருங்களேன். எனக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு அந்த வண்டியில் உட்காரும்போது. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் அந்த ஷாப்பிங்கெல்லாம் பார்த்துன்னே வந்துட்டு இருந்தேன். எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எதுனா எடுத்தோம்னாக்கா என் மம்மி வாங்கி தர மாட்டாங்க, நான் காமிக்கதான் நீ எடுத்துக்கொடு அப்படின்ட்டு எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் சொன்னாங்க. ஒன்றா என் கையால் எடுக்க வச்சு எடுத்து போட்டுக்கினாங்க. இவங்க என்னை வச்சு இவ்வளோ காமெடி பண்ணுவாங்கன்ட்டு நான் நினைக்கவே இல்லைப்பா. எங்கள் அக்கா பண்ணுற காமெடியை பாருங்களேன். நான் சும்மா எடுத்தா போதும் பிடுங்கி போட்டுக்கிறாங்க. எடுத்து போடுறது நான் தானே, நானே பார்க்கக்கூடாதா? அது என்ன ஐட்டம்னு பார்க்க கூட விட மாட்டேன்றாங்கப்பா. பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து எப்படி பிடுங்கி போடுறாங்கன்னு. அப்போ நான் வெறும் அங்கே எடுக்கிறது தான் என்னுடைய வேலையா? பார்க்கலாம் கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவே அப்படின்னா சாப்பிட இவங்க எனக்கு கொடுப்பாங்கன்றீங்க? சான்ஸே இல்லை. இப்போ தான் தெரியும் அவங்க என்னை வச்சு செமையாக காமெடி பண்ணுறாங்கன்னு. பாருங்களேன், ஐயோ எங்கள் அக்கா ஃபேஸை மட்டும் பார்க்கவே முடியல. போதுமா எத்தையும் எடுத்து போட்டிருக்க, இப்போ தான் போதுன்னே சொல்கிறாங்க. பாருங்களேன், வண்டி தெளிந்து போகிறத பார்த்தாக்கா எல்லாமே எடுத்து போடுன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐயோ என்னால் முடியலப்பா. இதுக்கு பதில் நான் வீட்டிலே இருந்துருக்கலாம். எனக்குன்னு ஒரு ஐட்டமை கூட கொடுக்க மாட்டாங்க மாதிரி இருக்குது. ஐயோ என்னத்த பண்ண நான் சைலண்ட்டாக ஒரு இடத்துல போயிட்டேன். எங்கள் அக்கா பாருங்கள், தலையை திருப்பி அந்த பாக்ஸ் எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? அதை நான் எப்படி தூக்கட்டும்? எவ்வளோ பாசக்கார அக்கா, என்னை வச்சு இந்த மாதிரி காமெடி பண்ணுறாங்களே இவங்கள வச்சுட்டு. ஐயோ என்னத்த பண்ண, என்னை பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ காமெடி பீஸாக இருந்திருக்கனான்ட்டு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு தான் 4 பேர் கூட பழகணும், வெளியே போகணும்னு சொல்கிறாங்களோ. இப்போ தான் தெரியுது இவங்க கூட பழகி வெளியே போகும்போது என்னன்ட்டு தெரியுது. எங்கள் டேடி பாருங்களேன், பொம்மையை பார்த்துட்ருக்காரு. ஒருவேளை எனக்கா இருக்குமோ? எனக்காக தான் இருக்கும். எனக்கு தான், எங்கள் அக்காவை பார்த்து தான் தெரியுது. எங்கள் அக்கா அழுகிற மாதிரி பேசி வச்சுருக்காங்க அப்படின்னா அது எனக்காக தானே. அவங்களுக்கும் பொறாமை, ஐயோ என்னை விட்டுட்டு தங்கச்சிக்கு வாங்கி தராங்களேன்னு. நான் எங்கள் அக்கா மேலே தூங்கி இருந்தும் ஆச்சு. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. மேபி வீட்டுக்கு தான் போயிடுவோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் தூங்கிடுறேன்ப்பா. வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் கற்றுட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா, நான் எடுத்து போட்ட ஐட்டம்ஸ் எதுவுமே எங்கள் மம்மி வாங்கி தரலையாம். எல்லாம் ஜங்க் ஃபுட்டு. குழந்தைக்கு என்ன தெரியும், எடுத்து போட்டுச்சின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி தரேன்னு நினச்சிட்டிங்களா என்ன அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தாக்கா எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் என் மேலே பழி போட்டிருக்காங்க. ஐயோ, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன் நல்லா.
எனக்கு பேச வராதுன்ட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. பெருசான பிறகு பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் என்னை வச்சு இன்னொரு காமெடி பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்த டேட்டை வச்சு மாதம் மாதம் ஒரு கேக்கு கட் பண்ணுவாங்க. எல்லாரும் மேட்சிங் ட்ரெஸ்ஸை போடுவாங்க, மேட்சிங் கேக்கை வாங்குவாங்க. பாருங்கள், என்னை வச்சு கேக்கை கட் பண்ணுறாங்க. எல்லாரும் பேருக்காக ஒரு ஒரு விரலில் சும்மா டச் பண்ணி என் வாயில் கேக் வச்சுடுவாங்க. அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கா மாற்றி மாற்றி அவங்களே ஊட்டிக்குவாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணனுக்கும் எவ்வளோ பாசம் இதிலே பாருங்களா தெரியும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மாற்றி மாற்றி ஊட்டிக்குவாங்க. நானும் எனக்கு ஊட்டுவாங்கன்ட்டு எல்லார் கையும் பார்க்குறேன். எல்லாரும் அவங்கவுங்களே ஊட்டிக்குவாங்களே தவிர என் வாய்க்கிட்ட வராது. இப்போ எங்கள் மம்மி என்னை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க 3 பேரும் அந்த கேக்கை சாப்பிடவே கரெக்டாக இருக்கும். இதில் எதுக்கு நான் குறுக்காலன்னுட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் மம்மி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நடக்கிற காமெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.